கடைசியா தான் வருவாரு நம்மளுடைய கேமியோ சூப்பர் ஸ்டார் அமீர் கான். அவங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னு சொன்னா, என்ன இது வெறும் பேப்பரா இருக்கு, அசத்துற மாதிரி எதுவுமே இதுல எழுதல. பட் லோகி என்ன சொன்னாருன்னா, இந்த தாஹா கேரக்டர் பத்தி கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் வருவாரு. இவருக்கு வந்து நீங்க நீங்க நினைக்கவே மாட்டீங்க. இவருக்கு வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ கேமியோ. அவருக்கு ஒரு ரோல் இருக்கு. அவருக்கு வந்து இந்த கதையில வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். டர்னிங் பாயிண்ட் இருக்கும். இவர் இப்படிலாம் பேசியிருப்பாரு. பட் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ நியர் வெரி வெரி பேசிக் கேமியோ. வருவாரு, தலைவர் கிட்ட இருந்து பீடி வாங்கி பிடிப்பாரு, அப்புறம் கிளம்பி போயிடுவாரு. டென்ஷனா இருக்கு, பீடி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு பிடிச்சிட்டு கிளம்பி போயிடுவாரு. வேற ஒண்ணுமே பண்ண மாட்டாரு வந்துட்டு. தென் இந்த மோனிகா சாங் பிளேஸ்மெண்ட் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆக வேண்டும். பிகாஸ் இல்ல என்னன்னா நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு? மனசே ஆறலைங்க. அது வந்து அந்த இடத்துல வந்து அது ரொம்ப அப்ரப்டா இருந்துச்சு. இந்த இடத்துல எதுக்குடா இந்த பாட்டை வச்சீங்கன்ற மாதிரி வந்து இருந்துச்சு. மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப லேக் இருந்துச்சு படத்துல. மேபி அப்போ ஒரு சாங் வச்சு கொஞ்சம் எலிவேட் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து சாங் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப வந்து பிளண்டரா இருந்துச்சு.